எல்லோருக்கும் வணக்கம். திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள் அறத்துப்பால் பாயிரவியல் அதிகாரம் 1 கடவுள் வாழ்த்து. முதலாவது குறள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எழுத்துக்கள் எல்லாம் ஆ என்ற சப்தத்தில் இருந்துதான் ஆரம்பமாகின்றன. நாம் வாய் திறந்தால் வருகின்ற முதலாவது ஓசை அல்லது சப்தம் ஆ. இந்த ஆ என்ற ஓசைதான் எல்லா மொழிகளுக்கும் இன மத வேறுபாடு இன்றி அனைத்து உயிர்களும் வாயை திறந்து பேசத் தொடங்கும் பொழுது வருகின்ற ஓசை ஆ. இதனால்தான் திருவள்ளுவர் எழுத்துக்களுக்கு எல்லாம் முதன்மையாக இருப்பது ஆ என்ற ஒலி என்கின்றார். அதேபோல நாம் வாழுகின்ற உலகத்திற்கு முதன்மையாக இருப்பது சூரியன். சூரியனுடைய ஒளி இல்லாமல் இருந்தால் நாம் வாழுகின்ற இந்த உலகத்திலே எந்த உயிரும் வாழ முடியாது. எனவே மொழிகளுக்கு எல்லாம் எவ்வாறு ஆ என்ற ஒலி முதன்மையாக இருக்கின்றதோ, அதேபோல நாம் வாழுகின்ற உலகத்திற்கு எவ்வாறு சூரியன் முதன்மையாக இருக்கின்றதோ, அதேபோல இந்த உலகங்களையும் மற்றும் அண்ட சராசரங்களையும் இயக்கிக் கொண்டு இருப்பதற்கு ஒரு முதன்மையான சக்தி இருக்க வேண்டும் என்கின்றார் திருவள்ளுவர். நாம் கடவுளை கண்ணால் காண முடியாது. ஆனால் எம்மால் அந்த சக்தியை, இறைவனை உணர மட்டும்தான் முடியும். இதனால்தான் இறைவன் இருக்கின்றார் என்ற உண்மையை ஒரு உதாரணம் மூலம் எங்களுக்கு கூறுகின்றார். அதாவது எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்திலே நெருப்பு எரிந்து கொண்டிருந்தால் அந்த இடத்திலே நெருப்பு எரிவதை நாம் பார்ப்பதில்லை. அந்த நெருப்பு எரிவதை நாம் எவ்வாறு அறிந்து கொள்கின்றோம் என்றால், அங்கிருந்து வருகின்ற புகை மூலம்தான் நாம் அங்கு நெருப்பு எரிகின்றது என்பதனை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதே போலத்தான் இறைவன் இருக்கின்றார் என்பதனை நாம் இந்த உலகத்திலே அனைத்து இயற்கைகளும், அதாவது இரவு பகல் தவறாமல் வந்து கொண்டிருக்கின்றன. மழை வெயில் என்பன அந்தந்த காலங்களிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. உயிர்கள் அனைத்துமே ஒரு ஒழுங்கிலே உலகிலே பிறந்து கொண்டிருக்கின்றது. அதே வேளையிலே அந்த உயிர்கள் ஒரு காலம் வரை வாழ்ந்து இந்த உலகை விட்டு மறைகின்றன. இந்த ஒழுங்குகளை எல்லாம் நடத்தி கொண்டிருப்பதற்கு ஏதோ ஒரு சக்தி எமது கண்ணுக்கு எட்டாமல் இருக்க வேண்டும் என்பதனைத்தான் இந்த திருக்குறளிலே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்ற குறள் மூலம் இறைவனுடைய இருப்பை திருவள்ளுவர் எங்களுக்கு உணர்த்துகின்றார். எனவே நாமும் இந்த குறளின் மூலம் இறைவனுடைய இருப்பை நாம் உணர்ந்து இறைவனை மனதில் தியானித்து இறையருள் பெற்று சந்தோஷமாக சுபீட்சமாக வாழ்வோமாக. ஓம் சக்தி.